மாமா, உனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லையா? வாசம் வருதா? நம்ம வீட்ல உனக்கு பிடிச்ச ஐர மீன் குழம்பு நானே மசாலா அரைச்சு மண் சட்டியில வச்சேன் மாமா. சரி சரி, வா சாப்பிடலாம். எனக்கு பசிக்கல, நீ போய் சாப்பிடு. மீன் குழம்பு மாமா, ஒன்ன விட்டுட்டு நான் என்னைக்கு சாப்பிட்டிருக்கேன்? ஒன்னு உன் கூட சேர்ந்து சாப்பிடுவேன், இல்ல நீ சாப்பிட்டதுக்கு அப்புறமா சாப்பிடுவேன். இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். நான் ஐஸ்வர்யா வீட்டுல இருந்தப்ப நீ சாப்பிடாம இப்படியே கொலைப்பட்டினில தான் இருந்தியா? இல்ல சாப்பிட்டேல, அப்படி நினைச்சிட்டு போய் சாப்பிடு. அப்படி எதுக்கு நினைக்கணும்? நீதான் இப்ப என் கூடவே இருக்கல்ல. இன்னைக்கு இருக்கேன், நாளைக்கு இருக்க மாட்டேன். ஏன் மாமா, ஏதாவது வேலை விஷயமா வெளியூர் போறியா என்ன? சொல்லு மாமா. கூட நானும் வரேன்னு அடம் பிடிக்க மாட்டேன். நீ ஒண்டியாவே போயிட்டு வா. ஆமா, நாளைக்கு எங்க போற? ஐஸ்வர்யா வீட்டுக்கு. எதுக்கு? ஐஸ்வர்யாவோட வாழ போறேன். ஏன் கோர்ட்ல நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு பொய் சொன்னேன்? ஏன் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தேன்? அப்படி அந்த வீட்டில் என்னதான் நடந்துச்சுன்னு ஓயாம கேட்டுக்கிட்டே இருந்தல. ஐஸ்வர்யாவோட அப்பா ராஜாராம், அவர் தான் இங்க நடந்த எல்லாத்துக்குமே காரணம். நான் அவன் மேல கோவப்படுறேன், அவள்கிட்ட கத்துறேன், அவள்கிட்ட எரிஞ்சு விழுறேன்னா எதுக்கப்புறம்? நீ என் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம். இப்ப நீ என் வாழ்க்கையை விட்டு போயிட்டீனா சாதாரணமா போக கூடாது. நீயே திரும்ப வந்தாலும் அவன் ஏத்துக்க கூடாது. இவனையா காதலிச்சோம், இவனையா விரும்பணும், அதுக்கு நான் வெக்கப்படுறேன் வேதனைப்படுறேன்னு அவ தினம் தினம் வருத்தப்படணும். அந்த மாதிரி நீ போகணும். ஐஸ்வர்யா சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக தான் நான் அவளை விட்டுட்டே இங்க வந்தேன். ஆனா இன்னைக்கு அதே ராஜாராம் சொல்றாரு, நீ திரும்ப வீட்டுக்கு வா, நீ அங்க வந்து இருந்தாதான் அவளுக்கு வாழ்க்கையும் சந்தோஷமும், இல்லனா உன்னை நினைச்சுக்கிட்டே அவ செத்துருவாங்கிறாரு. இதை கேட்டுட்டு என்னால எப்படி மல்லி இருக்க முடியும்? நான் போட்ட கணக்கு எல்லாமே தப்பாயிடுச்சு மல்லி. நான் திரும்பி அங்க போயே ஆகணும். அப்ப என்னோட கதி? உனக்கு என்ன? உனக்கு எனக்கு தான் கல்யாணமே ஆகலையே. என் கழுத்துல தாலி கட்டுன்னு சொன்னப்போ எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு சொன்னல மாமா. நான் தான் அப்பவே உன் மனசுல எதையுமே வளர்த்துக்காத, நாம 2 பேரும் சேர்ந்து வாழ சான்ஸே இல்லைன்னு பல தடவை உன்கிட்ட சொல்லியிருக்கேனே மல்லி. அது எல்லா நேரமும் சொல்றது தானே. தாலி கட்ட கொஞ்சம் டைம் வேணும்னு கேட்டப்போ எனக்குள்ள ஒரு ஓரமா நம்பிக்கை வர ஆரம்பிச்சது. ஆனா இப்படி மொத்தமா எல்லாத்தையும் தூக்கி நெருப்புல போட்ட மாதிரியே பேசுறியே மாமா. எப்படி மாமா?